தமிழ் மிஷினியர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கஜாடனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரகம் நமாமி விக்னேஸ்வரந்த பாத பங்கஜம். ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்ற காணொளியில் நாம் எந்திரம் என்பது யாது, அந்த எந்திரத்தினுடைய தாத்பரியங்களை பற்றி கண்டோம். இக்காணொளியில் எந்திரங்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த எந்திரமாக திகழக்கூடிய ஸ்ரீசக்கர மகா எந்திரத்தை பற்றி காணொளியில் காண்போம். ஸ்ரீசக்கர எந்திரமானது பகவத்பாதால் ஆதிசங்கரால் காஷ்மீரில் வடிவமைக்கப்பட்டது. இந்த ஸ்ரீசக்கரந்தனில் பிந்துவாசம் என்று சொல்லக்கூடிய 9வது ஆவரணத்தில் அம்பிகையானவள் பிந்து ஸ்வரூபிணியாக, காமேஸ்வர பிராணநாட்டியாக, காமேஸ்வர பிரியையாக, மகாராணியாக, பராபட்டாரிகையாக அம்பிகையானவள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். இந்த ஸ்ரீசக்கரமானது லலிதா பரமேஸ்வருடைய வாசஸ்தலமாக கருதப்படுகின்றது. இந்த ஸ்ரீசக்கரத்தினை சுற்றி 9 ஆவரணங்கள் என்று சொல்லக்கூடிய 9 அரண்கள் அமைந்துள்ளது. அந்த 9 அரண்களும் 64 யோகினிகளாலும், 64 ருத்ரர்களாலும், 33 கோடி தேவர்களாலும், அஷ்டதிக் பாலகர்களாலும் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த பாதுகாப்பின் மத்தியிலே அம்பிகையானவள் மகாராணியாக கமலப்பீடத்திலே ஸ்ரீசக்கராங்கித பிந்துமத்திய வசதி ஸ்ரீமன் சபாநாயகியும் என்று சொல்லக்கூடிய சபாநாயகியாக அம்பிகையானவள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ஸ்ரீசக்கரத்தினை விட ஆகச் சிறந்த எந்திரம் ஒன்று கிடையாது. வித்யா உபாசனையை தவிர சிறந்த உபாசனை கிடையாது. லலிதா மந்திரத்தை தவிர்த்து வேறோர் மிகச்சிறந்த மந்திரம் கிடையாது என்பது ஆன்றோர் வாக்கு. ஆம், இம்மூன்றுமே இந்த ஸ்ரீசக்கர பூஜையிலே கிடைக்கப்பெறுகின்றது. இந்த ஸ்ரீசக்கர பூஜையானது தாந்திரீக பூஜை முறைகளை கொண்டுள்ளது. அந்த ஸ்ரீசக்கரந்தனிலே பீஜங்களான ஐம் க்ளீம் சௌம் என்று சொல்லக்கூடிய இந்த பீஜங்களானது உச்சரிக்கும் பொழுது அந்த ஸ்ரீசக்கரத்தின் மீது பட்டு அம்பிகையானவள் உருவெறுகின்றாள். அந்த உருவெற்ற அம்பிகையானவள் எவனொருவன் 1 கோடி முறை உரு ஏற்றி சித்தி செய்கின்றானோ அவனுக்கு தனது விஸ்வரூபமான லலிதா திரிபுர சுந்தரி என்ற விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்சியாக நல்கின்றாள். அவன் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் அவள் கொடுக்குகின்றாள். இந்த ஸ்ரீசக்கரத்தினை யார் பூஜிக்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம். இந்த ஸ்ரீசக்கரமானது முறையாக ஸ்ரீவித்யா உபாசனை பெற்று சித்தி செய்த ஓர் குருவிடம் உபாசனை பெற்று அந்த உபாசனையிலே முதல் உபாசனையாக உச்சிஷ்ட கணபதி உபாசனையும், 2வதாக பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய பாலை உபாசனையை பெற்று 3வதாக ஸ்ரீவித்யா என்று சொல்லக்கூடிய உபாசனையை பெற வேண்டும். இந்த 3 உபாசனைகளையும் எவனொருவன் சித்தி செய்கின்றானோ அவன் தனது பிறவியில் மேன்மையை அடைவான் என்பது ஆன்றோர் வாக்கு. பொதுவாகவே ஆன்மாவிற்கு மட்டுமே அழிவில்லை என்பார்கள். ஆனால் எவனொருவன் ஸ்ரீவித்யாவினை உபாசித்து ஸ்ரீசக்கர பூஜையினை நியமங்களுடன் பக்தி நியதியுடன் எவனொருவன் பூஜிக்கின்றானோ அவனது சரீரமும் ஆன்மாவும் என்றும் அழிவு பெறாது என்பது ஆன்றோர் வாக்காக திகழ்கின்றது. இனிவரும் காலங்களில் அந்த 9 ஆவரணங்களை பற்றியும் அந்த 9 ஆவரணங்களில் இருக்கக்கூடிய 64 யோகினிகளை பற்றியும் காண்போம். நன்றி, வணக்கம்.